அனைவருக்கும் வணக்கம். வருகிற 28/12/2024 அன்று சனி மகா பிரதோஷம் வருகிறது. அதற்குண்டான பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை 13ஆம் நாள் திரையோதசி திதி தினங்களில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் ஆகும். அன்றுதான் ஈசன் விஷம் உண்ட மயக்கம் தெளிந்து அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகின்றன. பிரதோஷங்களில் நித்திய பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம், மாத பிரதோஷம், பிரளய பிரதோஷம், மகா பிரதோஷம் என பல வகை உண்டு. இதில் சனிக்கிழமைகளில் வந்தால் அது சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. சனி மகா பிரதோஷ காலத்தில் நந்தியை வழிபாடு செய்வதால் இந்திரனுக்கு சமமான பெயரும் புகழும் செல்வமும் கிட்டும். அன்றைக்கு செய்யும் எந்தவித தானமும் எண்ணிலடங்கா பலனை கொடுக்கும். இனிமேல் பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்கிறது சிவபுராணம். சிவபெருமான் உருவாக்கிய நான்மறைகளையும் முதலில் நந்தியம்பெருமானுக்குத்தான் உபதேசித்தார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. இதனால் தான் பிரதோஷ காலங்களில் முதல் மரியாதையும் பூஜையையும் நந்தி பகவானுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏகாதசி அன்று ஆலகால விஷம் உண்ட ஈசன் மறுநாளான துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருந்தாராம். பின்னர் 3ஆம் நாளான திரையோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேளையில் மயக்க நிலையில் இருந்து விழித்து தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ச்சி அடைய பிரணவத்தின் முழு வடிவமான நந்தியின் கொம்புகளுக்கு நடுவில் நின்று ஆனந்த தாண்டவம் ஆடினாராம். இப்படி எம் பெருமான் அனைவருக்கும் அருள் புரிந்த காலமே பிரதோஷ காலம் என்று கருதப்படுகிறது. மற்ற நாட்களில் நாம் சிவாலயத்தை வலம் இருந்து இடமாக சுற்றி வருவது வழக்கம். ஆனால் பிரதோஷ காலங்களில் இடமிருந்து வலமாக சுற்றி வர வேண்டும். இதை சோம சூக்த பிரதட்சிணம் என்று சொல்வதுண்டு. முதலில் நந்தி தேவனையும் பிரணவ வடிவமான அவர் கொம்புகளுக்கு இடையில் நடனமாடும் எம் பெருமானையும் தரிசிக்க வேண்டும். பிறகு இடப்புறமாக சென்று அபிஷேக தீர்த்தம் வந்து சேரும் இடமான கோமுகி தீர்த்த தொட்டியை தாண்டாமல் சண்டிகேஸ்வரரை வணங்க வேண்டும். பின்பு வந்த வழியே திரும்பி நந்தி பகவானை தரிசித்துவிட்டு வழக்கம் போல் கோவிலை வலம் வர வேண்டும். இப்படி 3 முறை செய்ய வேண்டும். இதற்கு பெயர்தான் சோம சூக்த பிரதட்சணம் ஆகும். பிரதோஷ தரிசனம் காணும் வரை உணவு தவிர்த்து முழு விரதம் இருக்க வேண்டும். சனி மகா பிரதோஷ நாளில் இருக்கும் விரதம் 1000 பிரதோஷங்களை பார்த்த பலனை தரும் என்பது ஆன்மீக நம்பிக்கை. இன்றைய தினம் சிவனுக்கும் நந்திக்கும் பசும்பால் இளநீர் வழங்கி அருகம்புல் அல்லது வில்வ மாலை சூட்டி நெய்விளக்கேற்றி வழிபடலாம். தும்பைப்பூ மாலை சூட்டி சிவபெருமானை வழிபடுவது சகல தோஷங்களையும் முன்ஜென்ம பாவங்களையும் நீக்கும். பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாய மந்திரம் ஜெபிப்பதால் 7 தலைமுறை பாவம் விலகும். பிரதோஷ காலங்களில் எல்லா தேவர்களும் ஈசனின் நாட்டியத்தை காண வருவார்கள் என்பது நம்பிக்கை. எனவே ஆலயத்தில் உள்ள மற்ற சந்நிதிகள் திரையிடப்பட்டே இருக்குமாம். இத்தகைய மகத்துவம் வாய்ந்த சனி மகா பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவாலயம் சென்று ஈசன் அருளை பெறுவோம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.